சொந்த வீட்டில் ஜன்னல் அமைத்ததால் எதிர் வீட்டு சகோதரிகள் போலீசார் முன்னிலையில் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொட்டிவாக்கம் குப்பம் பஜனை கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவர் அவருக்கு சொந்தமான நிலத்தில் கீழ்த்தள வீடு ஒன்று அமைந்துள்ளது. அந்த வீட்டின் மேல்தள வீட்டை தற்போது கட்டி வருகிறார். இவர் வீட்டின் அருகில் வசித்து வருபவர் செல்வம். இவர்களுக்கிடையே நீண்ட நாட்களாக பிரச்சினை இருந்து வந்தது. இந்நிலையில் ராஜசேகர் புதியதாக கட்டியுள்ள மேல்தளம் வீட்டில் ஜன்னல் ஒன்றை அமைத்தார். அங்கு ஜன்னல் அமைக்கக்கூடாது என எதிர் வீட்டை சேர்ந்த செல்வம் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியது. இதில் ஆத்திரமடைந்த செல்வத்தின் மகள்கள் இருவர் ராஜசேகரின் தாய் சரஸ்வதியை வீடு புகுந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் புதியதாக கட்டிய வீட்டின் சுவர்களையும் கம்பால் தள்ளி இடித்துள்ளனர். இதில் முத்துலட்சுமி என்பவர் பலத்த காயமடைந்தார். இந்த சம்பவம் நீலாங்கரை போலீசில் புகார் அளித்தும் புகாரின் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்க காலதாமதம் செய்வதாக ராஜசேகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் அந்த பகுதியில் செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானோர் நீலாங்கரை போலீஸ் நிலையத்தில் குவிந்து முற்றுகையில் ஈடுபட்டனர். இது சம்பந்தமாக சரஸ்வதி அவர்கள் கூறும்போது வயதான தன்னை வீடு புகுந்து தாக்கியதில் பலத்த காயம் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்துள்ளேன். நான் புகார் கொடுத்தும் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டார். இதுபோல செல்வமும் அவரது மகள்கள் இருவரால் அந்த பகுதியில் பலர் பாதிக்கப்பட்டதாக கூறினர். இது சம்பந்தமாக போலீஸ் தரப்பில் கூறும்போது இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தவறு செய்வர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். வீட்டின் சுவற்றை இடித்து தள்ளி பிரச்சனையில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சோழிங்கநல்லூர் செய்தியாளர் ஜெயபிரியனுடன் உங்கள் தவசி ரமேஷ். கூட மதிக்கலையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன எங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? நாங்கள் கத்தையாக ஒரு கோயில் நிறைய பணம் கொண்டாந்து கொடுக்கணும். வாங்க சொல்லு, யாரை கொலை பண்ண யாரை கொள்ளை அடிக்கணும் பணம் நீங்கள் கொடுக்கறதுக்கு சொல்லு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க சொல்லு. எங்கள் கையில் பணம் இல்லை, நாங்கள் உழைக்கிறோம். 16 எலும்பு கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காசு. ரோட்டில் உட்காந்து வயசாகிற காலத்துக்கு முன்னாடி நாங்கள் மீறலாங்க. இப்போ எங்களால் முடியல, நடக்க முடியல. எங்கள் பிள்ளைங்க போட்டால் தான் சோறுன்னு கிடக்கிறோம். அந்த பிள்ளைங்க பார்த்து இது மாதிரி வீடு கட்டலாம், அதையும் நாசி பண்ணுறீங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். கொலை பண்ண பணமோ கொள்ளை அடித்த பணமோ திறன பணமோ அவன் அக்யூஸ்டு சார். கொட்டியே பார்த்து அக்யூஸ்டு ஆகும், பொம்பளை ரவுடி ஆகும், அக்யூஸ்டு ஆகும். போய் கேட்டு பாருங்க, அந்த ஊரே கேட்டு பாருங்க. எத்தனை தலை கட்டுப்பா அந்த ஊரே? அத்தனை தலை கட்டியும் போய் கேட்டு பாருங்க சார். அப்போ இருக்கும், இப்போ ஜாஸ்தி அந்த மாதிரி ஆகும். அவளுக்கு நியாயம் கிடைக்குது, தப்பே பண்ணாத எங்களுக்கு தண்டனையா? ஒன்றும் கேட்காம இருந்தா என்ன? நாங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணோம்? துணி போட்டு தூங்கிடலாமா? அதுக்கு நான் ரோட்லேயே துணி போட்டு தூங்கிடுறேன். வண்டி ஏற்றி சாவடிச்சிட்டு போக சொல்லு. அவளும் கையில் சாவத்து, நான் இங்கே சாவுறேன். நான் இங்கேயே சாவுறேன். நான் ரோட்டில் போகிறேன். எனக்கு என்ன கொலை பண்ண? எனக்கு 16 வருஷம். நான் சாவத்தை அங்கேயே செத்து போகிறேன். எனக்கு இந்த ரோட்டில் சாவுறேன். ஓ, எனக்கு நியாயம் கிடைச்சா ஆகணும். இப்போ என்ன இங்கே கிடைக்குது? வீடு கட்டுறேன், வீடு கட்டினா அவங்க வந்து காத்து மாறிதான். இது நேச நியாயம் வந்து இவ்வளோ அடி ஐத்து கையில் அடிச்சு கொம்புல அடிச்சு உடைப்பாங்க. என்ன நான் கேட்க போனால் எங்களே வந்து வெளியே வெளியே சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல. சட்டமா இல்லை நான் மொட்டை அடிக்க மாட்டேன். அவன் சொல்றான் நான் பணம் கொடுத்து வந்துடுவேன். என்ன போலீஸ்காரங்க ஒன்றும் பண்ண முடியாது. என் மயிரை ஒன்றும் பிடிங்க முடியாது. நான் நாளைக்கே நான் சொல்றேன். அப்படி நான் ஜெயிலுக்கு போனா நான் மொட்டை அடிச்சுக்க மாட்டேன். அப்ப எந்த அளவு போலீஸ்காருக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க, பணத்தை வாங்குறீங்க, அதனாலதான் உங்களுக்கு அசிங்கம். ஆனா பையங்களா MA BA படிக்கிறீங்களா, இதுக்குன்னு ஓடி ஓடி உழைக்கிறீங்க, ஓடி ஓடி வாங்குறீங்க. அசிங்கமா இல்லை? கேவலம் இந்த காசுக்காக கேவலமான சிரிக்கை கையில ஒரு ஆபீஸருங்க வாங்குறீங்களா? அசிங்கமாயிடா உங்களுக்கு. என்னடா உங்களுக்கு நாங்க கொடுக்குறா உங்களுக்கு வரி பணம்? நாங்க கொடுக்குற வரி பணத்துல தான் நீங்க வரீங்க. டாக்டர் இருந்து ஸ்கூல்ல இருந்து எங்களுடைய வரி பணம் தானே உங்களுக்கு போகுது. எங்க சம்பளம் தானே நீங்க வாங்குறீங்க. எங்களுக்கு நியாயத்தை நீ சொல்லி ஆகணும். நீ நியாயம் சொல்றதில்ல, நான் விடவே மாட்டேன். ஏன் இந்த மாதிரி நீ பண்ற? நீ சொல்லு. என்ன இந்த பக்கம் வாங்கி இப்படி விட்டுக்கணும், இந்த பக்கம் வாங்கி இப்படி விட்டுக்கிற? அசிங்கமா இல்லை? அப்பா அம்மா உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலடா. ஊரை சுற்றி பிரச்சனை. நாங்களே 6வது ஆளு. நாங்களே 6வது ஆளு. 5 வீட்டு இடத்துக்கு போயிட்டா, அவங்க கையில பணம் கொடுத்து வெளியே வந்துட்டா. நாங்க 6வது ஆளு. சொல்லு. நடவடிக்கை எடுப்பாங்க, நம்ம போய் மறியல் பண்ணல. உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா, கேவலம் பணத்துக்காக. வீடியோல வாங்க.
இருந்து வரோம் சார். இந்த மாதிரி அவங்க இப்போ கொடுத்த பேட்டி எல்லாமே வந்து நாங்கள் வந்து காலகாலமாக அங்கே இருக்கிறவங்க. அங்கே இவங்க வந்து அங்கே அந்த இடத்தோட ஓனராக இருந்தாலும் இவங்களால அந்த வீடு சொந்த வீடே கட்ட முடியல. இவங்களால அந்த அளவுக்கு இவங்களை அடித்து சித்திரவதைப்படுத்தி அவங்க கையை காலெல்லாம் உடச்சி போட்டு ஆனால் இவங்க வீட்டுக்கு போனாலே பயப்படுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு தான் இப்போ கூட பாருங்கள் பேட்டி கொடுக்குறது இவங்களால முடியல. அவ்வளோ அந்த அளவுக்கு இவங்களை சித்திரவதைப்படுத்தி இது பண்ணியிருக்காங்க. நேற்று அப்படி தான் யாருமே இல்லை. நாங்கள் யாருமே இல்லாத பட்சத்தில் ஒரு வயசானவங்க 2 பேர் இருக்கும்போது 2 வயசு பொண்ணுங்க மேலே ஏறி போய் வீட்டு செவரை இடித்து உடைச்சிட்டு சார் அவங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த ஒரு இதுவே இல்லை சார். 4 அடி 5 அடி டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தமே கிடையாது. முதல்ல அவங்க வீடு கட்டிக்கிறதே ஒரு பொது வழியில் தான் வீடே கட்டியிருக்காங்க. அதெல்லாம் நோண்ட போனாக்கா அவங்கள முதல்ல அதனால நான் சின்ன பிள்ளைலேருந்து நான் பார்த்துருக்கேன் சார். நான் அந்த பக்கம் தான் ஓடி விளையாடுவோம் எல்லாம் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா இன்னைக்கு நேற்று நாங்கள் வந்து நான் என் ஊரில் வந்து இல்லை அந்த மாதிரியான அவங்களே பொது இடத்துல கட்டிக்கிட்டு இவங்க கட்டின வீட்டை வந்து மேலே ஏறி வந்து உடைக்கிறதுலாம் அதெல்லாம் நியாயம் இல்லை சார். அவங்க கிட்ட பணம் இருக்குதுன்றதுனால என்ன வேணாலும் பண்ணலாமா? பணம் இல்லாமல் நாங்கள் வந்து கடன் வாங்கி எல்லாம் வாங்கிடலாம் சார். வட்டிக்கு வாங்கி நாங்கள் பண்ணுறோம். அது எங்களுக்கு வந்து எங்களோட இது என்றைக்குமே கோர்ட்டில் ஏறவே ஆகாதா? உங்களை மீறி வந்து பெரிய இடமே கிடையாது சார். நீங்கள் உங்களால் மட்டும்தான் இதை வந்து பெருசாக ஆக்க முடியும். எப்படியாப்பட்ட பெரிய இடமோ உங்ககிட்ட வந்தால் மட்டும் தான் பெரிய ஆள் ஆயிருக்காங்க. நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது ரெஸ்பான்ஸே இல்லை சார். என்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இல்லை போங்க ஓரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னா அது எந்த சார் அதிகாரி என்ன பெரிய அதிகாரி தான் இருக்காரு. ஆமாம் என்னம்மா அடிச்சிட்டாங்களாம்மா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க விசாரிச்சு அவங்கள எஃப்ஐஆர் போட்டு சொல்கிறேன். இவ்வளோ பெரியவங்களை அடிச்சுக்கிறாங்க. அது கொஞ்சமாக அந்த பெரியவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸாக பேசிக்கலாம். ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் ஆடு மாடோட கேவலமா ஆடு மாடு கூட அப்படின்வாங்க. அது கூட இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு? மக்களை பாதுகாப்பு தான் போலீஸ் ஸ்டேஷன். இவங்க புள்ளியும் அதே மாதிரி தான். இவங்க புள்ளியும் அதே மாதிரி பண்ணி இவர் புள்ளி செத்து அந்த 16ஆம் நாள் காரியத்தில் அன்னைக்கு வீட்டு உள்ள பூந்து இவங்க இன்னொரு புள்ளியும் அடித்து ரொம்ப அராஜகம் பண்ணி நீங்கள் எதுக்கு என் வீட்டு வாசலில் பந்தல் போட்டிருக்கீங்க? அவங்க வீட்டு வாசல் தான் போட்டிருக்காங்க. அது கூட அவ்வளோ ஒரு அராஜகம் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சுற்றி ரவுண்டு பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஊரில் எங்கள் ஊர் வந்து ஒரு கட்டுமானமான இருக்கிற ஊர். அந்த ஊருக்கே ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஊர்ல வந்து பஞ்சாயத்து அப்படி இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் சார் நாங்கள் உங்களை கூப்பிட்டுருக்கோம் சார். நீங்க வந்து நீங்க தான் எங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் சார். உங்களை மீறி எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறீங்க சார். என் பேர் ராதா சார். கொட்டிவாத்து குப்பத்துலேருந்து வரோம் சார். நாங்கள் நேற்றுக்கு நல்லா எங்கள் வீட்டில் வீடு கட்டுறோம். பையன் வீடு கட்டியிருக்கான். வீட்டில் வந்து அத்துமீறி வீட்டு மேலே ஏறி ஒரு வீடெல்லாம் இடித்து அங்கே வேலை செய்கிறவங்களையும் அடித்து என் வீட்டில் என் அக்காவையும் அந்த கொளிரில் போட்டு குத்தி அவங்க கொஞ்சம் நஞ்சம் பண்ணல. சும்மா இருந்த எண்ணெயும் அடித்து கல் எடுத்து அடித்து அவளுக்கு 2 பேரும் வந்து என்னை கூட சேர்ந்து நாஸ்தி பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீடு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ இடவழி தூரம் எங்களை இந்த மாதிரி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இன்னும் வந்து எஃப்ஐஆர் போடுறேன்னாங்க. இன்னும் போடவே இல்லை. இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு போகிறாரு வீட்டாண்ட நீங்கள் போங்க நாங்கள் விசாரணை பண்ணுறேன்னாங்க. வயசான என்ன இந்த மாதிரி 3 பேரும் வயசு பொண்ணுங்க என்ன போட்டு அநியாயம் பண்ணி சும்மா இருந்தவளை கல் எடுத்து என் மண்டையை போட்டு உடச்சி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் இந்த மாதிரி இருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு 3-4 முறை போலீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ நான் பேசுகிறேன் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்து இருந்துட்டு நீங்கள் பாட்டுன்னு போகிறீங்க வீட்டுக்கு போங்க நாங்கள் விசாரினா வயசான எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன? நாங்கள் முடியாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்கள் வீட்டு பொருள் அழியுது. எங்கள் வீட்டை அடிச்சு உன் வீடு எத்தனை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது? நீ பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது வீடு எங்களை வீட்டு சௌரியம் அடித்து எங்களை இவ்வளோ எல்லாரையும் துன்புறுத்தி எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் ஆதாரம் எல்லாமே இருக்குது. நீங்கள் பாட்டு நாங்கள் ஆதாரத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சு அதை நீங்கள் உங்களால் கேள்வி கேட்க முடியல. அப்புறம் நீங்கள் எதுக்கு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க? அதுக்கு நீங்கள் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். நான் மேலாட போகிறேன். நான் மேலாட போவேன். இது அவ்வளோ சாமானியமாக நான் விட மாட்டேன். நான் அதிகாரின்ற முறையில் வயசானவங்களுக்கு எங்களுக்கு வேண்டிய நீ இதுவை கொடுக்கலன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க போகலாம். நான் கண்டிப்பாக போவேன். எங்களுடைய உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். போலீஸ்காரன்ற முறையில் இன்னொரு போலீஸ்கார் தங்கமணின்ற ஒரு காலையில் வந்து வயசான அவங்கள நீ வயசானவங்களுக்கு பார்க்குறேன். நான் இல்லைன்னா பலார்னு ஒன்று கொடுப்பேன். கையை ஓய்க்கிட்டாரு. பொதுவாக பேசணும். மேலே வந்துட்டு அவங்க கொளிர் வச்சுருக்கும் போது அவருக்கு கூட சேர்ந்து பேசுகிறாரு. அப்போ நாங்கள் கொடுத்த ஒரு இதுக்கு
மதிப்பு என்ன? போலீஸ் அதிகாரி, எங்கேயுமே போலீஸ் அதிகாரின்றவங்க எதுக்கு? எங்களுக்கு பாதுகாப்பு நீ கொடுக்கணும். ஆனா நீ வந்து அடிச்சவங்களையும் வீடு உடைச்சவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இப்போ கூட காலையில வந்துட்டு அவங்களை பிடிக்க வந்தீங்க, உள்ள நீங்க வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ள இருந்து வெளியே வராங்க. அப்ப நாங்க அடிபட்டவங்களும் என் வீடு பாதிக்கப்பட்டதுக்கும் அப்ப எங்களுக்கு நீங்க என்ன இது கொடுக்குறீங்க சொல்லு. எங்களுக்கு வேண்டி நாய் எங்க? எங்களுக்கு எந்த நாய் கிடைக்கும்? ஆமா, வீட்டுக்குள்ள பூந்துதான் வீட்டு மேல ஏறி வீட்டு வேலை செஞ்சவங்களையும் அடிச்சு, இவங்களையும் அடிச்சு, என்னையும் கல்லை எடுத்து அடிச்சு, என் மண்டையை ஒடிச்சு இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தான் முதல் இடமா. அவங்க இது மட்டும் பண்ணிக்கிட்டா அவங்க அவர் பேசிட்டோம். சார் அவங்க இது பாரு,